ஓம் ஆகம வித்யாநிதயே நமஹ. ஆகம கல்வி செல்வமாக விளங்குபவருக்கு நமஸ்காரம். ஆகமம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள், பொதுவா சாஸ்திரங்கள். சாஸ்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? ஹிதம் சாஸ்தி துக்காத் திராயத்தே இதி சாஸ்திரம். நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்க கூடியது. இந்த ஆகம விஷயங்கள், சைவ ஆகமங்களாகட்டும், வேதத்தை ஒட்டி எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சுவாமிஜி நன்றாக கற்றிருந்தார்கள். ஏன்னா ஆகமம்னு சொல்லும்போது குரு சிஷ்யர்களிடமிருந்து பரம்பரை பரம்பரையாக ரிஷிகளிடமிருந்து பெற்ற வித்தை, வேதங்களின் வாயிலாக ரிஷிகளின் மூலம் பெற்ற வித்தை. ரொம்ப அழகான ஒரு விஷயம். பரமபூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பாரத பண்பாடு ஏன் இவ்வளவு சிறப்புற்று விளங்குகிறது, என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டா, உலகத்துல எத்தனையோ நாகரீகங்கள் தோன்றி இருந்து மறைஞ்சிடுது, எல்லாம் மியூசியத்திலயும் மானுமெண்டாவும் இருக்கும் பொழுது பாரத பண்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கும் உயிரோட்டத்தோட இருக்கு. ஏன்னா வழி வழியா பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். அதை தொலைக்காம அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சுவாமிஜி அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சொல்லுவாங்க. வாசல்ல கோலம் போடுறது, ஒரு காக்காக்கு சாதம் வைக்கிறது, இதெல்லாம் கல்ச்சர் இல்லையா, பண்பாடு. இதெல்லாம் எப்படின்னா குரு சிஷ்யர் அப்படி வீட்டுல மூதாதையர்கள் அப்படி பார்த்து 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 வந்த விஷயங்கள். மனுஸ்மிருதியில மனு சொல்லுவார், 4 விஷயங்கள் தர்மத்துக்கு பிரமாணம் அப்படின்னு. ஒண்ணு வேதங்கள், அடுத்தது ஸ்மிருதிகள், பகவத்கீதை மாதிரி நூல்கள்லாம் ஸ்மிருதி, ஸ்ருதியை நினைவூட்டுகின்ற நூல்கள். அப்புறம் சதாச்சாரக, பெரியோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதை சுவாமிஜி நிறைய இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மகான்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, பெரியவங்க எப்படி இருந்தாங்க, அதை அடியொற்றி நாமளும் வாழறது. அப்புறம் ஸ்வசிய பிரியம் ஆத்மனக, நம்முடைய மனசுக்கு எது உண்மையிலேயே ரொம்ப ஹிதம்னு தோன்றுகிறதோ, அதாவது நீண்ட காலம் தர்மத்தை கடைபிடித்த மனதிற்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க தெரியும். சோ அப்படிதான் சுவாமிஜி பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக கற்றிருந்ததுனால, வேதங்கள் படிச்சிருந்தாரு, கிருஷ்ண யஜுர்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணியிருந்தார், ரிக்வேதம் சாமவேதம் எல்லாத்துலயுமே பல பகுதிகள் தெரியும் அவருக்கு. அனாயாசமா மந்திரங்கள்லாம் அழகா சொல்லுவார். உபநிஷதங்கள்லாம் கூட அழகா ஸ்வரத்தோட சுவாமிஜி சாண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற அந்த ஆழமான நுணுக்கமான விஷயங்களை, அது என்ன உண்மையிலேயே அந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடியவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைவ ஆகமம், அதுலயும் சுவாமிஜிக்கு ஒரு விசேஷமான ஆர்வம் இருந்தது. புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. கற்றல் அப்படிங்கறத நிறுத்தாதவர்கள் தான் மகான்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நேரம் புதுசு புதுசா எதையாவது தெரிஞ்சுண்டு அதை மக்களுக்கு எப்படி சொல்றது, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஞானம் இருக்கு இல்லையா, எல்லா அறிவு, இதுதான் பாரத நாட்டுடைய அறிவு செல்வம். அன்பார்ச்சுனேட்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இதெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தணும் அப்படின்னா, இதெல்லாம் டைப் பண்ணி வைக்கணும், கிளவுட்ல வைக்கணும், கூகுள்ல வைக்கணும், அங்க வைக்கணும், சிப்புன்னுலாம் சொல்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம் பெரியவர்கள் எப்படி இந்த ஆகம செல்வத்தை வழி வழியாக, இன்னைக்கு சுவாமிஜி ஆகம கல்வி செல்வமாக விளங்குகிறார்னா அவர் எதோடைய ப்ராடக்ட்ங்கிறத பார்க்கணும். அப்ப வழி வழியா பெரியோர்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திரங்களை எல்லாம் காப்பாற்றி வைத்திருந்தார்கள். இதுல புஸ்தகத்துல கூட இல்ல, மஸ்தகத்துல, தலையில, மனசுல வச்சு காப்பாத்தி இந்த வித்தையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இது ஒரு பெரிய தர்மமாக, பெரிய கடமையா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எத்தனையோ போர்கள், எத்தனை எத்தனை இடர்பாடுகள் போது, எத்தனையோ 5000 வருஷத்துக்கு அப்புறம் நீ கீதைங்கிறது நம்ம கையில இருக்குன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்படி இது ஏன்னா ஏன் இப்படி உயிரோட்டத்தோட இருக்கு அப்படின்னா, இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, உயிரோட்டம் மிக்கது. இந்த சாஸ்திரத்தையும் குருவையும் நம்ம பிரிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா குரு சாஸ்திர ரூபமா சாஸ்திரமயமா இருப்பார். அவர் நாடி நரம்புகள்லாம் சாஸ்திரம் தான் ஓடிட்டு இருக்கும். அதனாலதான் யாராவது ஒரு தர்ம விஷயத்திலயோ தத்துவ விஷயத்திலயோ சந்தேகம் கேட்கும் பொழுது, இந்த ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு பார்த்த ஒரு பார்வை, அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நமக்கு விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. சும்மா எல்லாமே கூகுள்ல கிடைக்குமே அப்படின்னா, கூகுள் ஒரு நாளைக்கும் குருவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இருக்கிறத தான் கூகுள் திரட்டி தருமே தவிர, கூகுளை நான் குறையா சொல்லல, எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு தான் தேடி ஓடுறோம். ஆனா கூட குரு என்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு உண்மையில எதை எடுத்துக்கணும், எதை விடணும், இந்த நேரத்துல எது தர்மம். ஏன்னா தர்மம்ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ் விஷயம், சார்புடையது, இடம் பொருள் ஆளை பொறுத்து மாறக்கூடியது. அவங்க எந்த இடத்துல எது தர்மம்னு நிர்ணயம் பண்றதுக்கெல்லாம் இந்த ஆகம, இந்த ஞானம்லாம் வேணும். சாஸ்திர ஞானம் ரொம்ப அவசியம். சாஸ்திர ஞானம் சுவாமிஜி சொல்லுவார், நூலறிவும்
பட்டறிவும் இணைந்து நுண்ணறிவாகிறது. நூலறிவுனா சாஸ்திர அறிவு, பட்டறிவுன்னு சொன்னா அனுபவ அறிவு. வாழ்க்கையில நம்ம கடைபிடித்து கடைபிடித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது இப்படி பண்ணணும். நிறைய தப்பெல்லாம் பண்ணி பண்ணி சரி பண்ணிப்போம். அதனால ஒரு அனுபவ அறிவு வரும். இது 2ம் சேர்ந்துதான் நுண்ணறிவு. ஆக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல நம்ம இந்த ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ பத்தியும் நிறைய யோசிக்கணும். ஏன்னா சுவாமிஜி நிறைய பேர் வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து, கையில புஸ்தகமே இல்லாம எப்படி அனாயாசமா எல்லாம் சொல்றாரு வந்து. அது ரொம்ப ஒரு ஆசை. எல்லாம் அவருடைய மைண்ட் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாரி எல்லா விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு சில இடத்துல மந்திரங்களோட நம்பர் சொல்லுவார், ஸ்லோகத்தோட நம்பர் சொல்லுவார். அந்த அளவுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அவர் மைண்ட்ல வந்து. ஆகம கல்வி செல்வமாக விளங்குபவருக்கு நமஸ்காரம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम। सद्गुरुनाथ महाराज की जय।